எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ நாங்கள் உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.4ல் 6th சம் சொல்லித்தரேன். டிஃபரன்ஷியேட் வித் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா டாட்டா போட்டிருக்காங்க. அங்கே வந்து இ பவர் எக்ஸ் க்யூப் இருக்குது, இ பவர் எக்ஸ் பவர் 4 இருக்குது, ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பவர் 5 வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், செயின் ரூல்னால எக்ஸ்பனன்ட் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும், எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவும், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் இதெல்லாம் இருக்கிறனால எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவும் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ட் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். இதே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் அந்த மாதிரி இருக்கிற டேர்ம்லாம் வந்து இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் எனுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா, என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால டி பை டிஎக்ஸ் ஆஃப், ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் எக்ஸ் இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸ் ஸ்கொயர், இ பவர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பவர் 5 வரைக்கும் இருக்குது. ஸோ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது ஃபஸ்ட்டு டேர்ம் இ பவர் எக்ஸ், அதனால இ பவர் எக்ஸ். அதே மாதிரி இ பவர் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இ பவர் எக்ஸ்க்கு இ பவர் எக்ஸ்னால இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இது பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1னால 2x பவர் 2 மைனஸ் 1 ப்ளஸ் அதே மாதிரி இ பவர் எக்ஸ் க்யூப் எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷனால் இ பவர் எக்ஸ்க்கு டிஃப்ரென்ஷியேட்னா இ பவர் எக்ஸ் க்யூ எக்ஸே தான், அதனால் இ பவர் எக்ஸ் க்யூப்னு போட்டுக்கணும். அப்புறம் எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, இதில் 3 இருக்கிறனால 3x பவர் 3 மைனஸ் 1 ப்ளஸ் அடுத்தது இ பவர் எக்ஸ் பவர் 4. ஸோ இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட்னா இ பவர் எக்ஸ் தான், அதனால் இ பவர் எக்ஸ் பவர் 4. இப்போ எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x பவர் 4 மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால இ பவர் எக்ஸ் பவர் 5, எக்ஸ் பவர் 5க்கு 5x பவர் 5 மைனஸ் 1. ஸோ இப்போ எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டெப் கால்குலேஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இ பவர் எக்ஸ், இது இ பவர் இங்கே 2 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம், 2 இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் 2 மைனஸ் 1 1, அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே 3 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம், இ பவர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர், அதனால் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பவர் 4 இங்கே 4 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம், 4 இ பவர் எக்ஸ் பவர் 4 4 மைனஸ் 1 3, ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இந்த 5 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம், 5 இ பவர் எக்ஸ் பவர் 5 5 மைனஸ் 1 வந்து 4, ஸோ எக்ஸ் பவர் 4. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 2x இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 4x க்யூப் இ பவர் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 5x பவர் 4 இ பவர் எக்ஸ் பவர் 5. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Next 7th sum. Differentiate the following with respect to x. y equal to root of e power root x. ஸோ இங்கே ரூட் இருக்கிறனால ஸ்கொயர் ரூட் இருந்தாலே பவரில் ஹாஃப் போட்டுக்கலாம், இ பவர் ரூட் எக்ஸ் பவரில் ஹாஃப். ஸோ இந்த இடத்துல ஹாஃப் இருக்கிறனால அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அப்புறம் எக்ஸ்பனன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இங்கே ரூட் எக்ஸுக்குமே வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன் 1/2 ரூட் எக்ஸ், அந்த ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணோம். இப்போ என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பனன்ட் ஃபங்க்ஷனுக்கு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான், பவரில் ஹாஃப் இருக்கிறனால இது டி பை டிஎக்ஸ் ஆஃப். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் பவரில் ஹாஃப் இருந்தால் ஃபஸ்ட்டு பவர் ஃபங்க்ஷன் பண்ணோம், அப்புறம் எக்ஸ்பனன்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம், அப்புறம் ரூட் எக்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ பவர் ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ அடுத்தது ரூட் எக்ஸுக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸுக்கு கொடுத்துருக்கேன், ஃபார்முலாவே கொடுத்துருக்கேன் 1/2 ரூட் எக்ஸ். நான் இந்த டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா எல்லாமே ஃபார்முலா வீடியோவில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்.
இப்போ இது செயின் ரூல்ன்றனால ஃபஸ்ட்டு வந்து பவர் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்போனண்ட், அப்புறம் ரூட் எக்ஸ். ஸோ dy/dx ஈக்குவல் டு d/dx ஆஃப் e பவர் ரூட் எக்ஸ் பவர் ஹாஃப். ஸோ பவர் ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ அது பவர் ஹாஃப்னால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, இது என் எக்ஸ் பவர் n-1. ஸோ எக்ஸ் இருக்க இப்போ என் இருக்க இடத்துல ஹாஃப் இருக்கனால ஹாஃப், இப்போ இது ஃபுல்லாகவே எக்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். e பவர் ரூட் எக்ஸ் பவரில் n-1னால half -1. அடுத்தது எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் e பவர், இப்போ டாட் வச்சுக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் ரூலில் இருக்குது, செயின் ரூலில் இருக்கிறனால e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ், ஆனால் e பவர் ரூட் எக்ஸ் இருக்கிறனால இன்டூ e பவர் ரூட் எக்ஸ். அடுத்தது ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். ஸோ அதனால் இன்டூ 1/2 ரூட் எக்ஸ். ஸோ இதில் half -1 வந்து -half. ஸோ 1/2 ஒன்றா சேர்த்து எழுத போகிறோம். இங்கே ஒரு 1/2 ரூட் எக்ஸ் இருக்குது. ஸோ e பவர் ரூட் எக்ஸ் பவரில் -half இருக்குது. ஸோ இங்கே வந்து e பவர் ரூட் எக்ஸ் இருக்குது. ஸோ இதில் பவரில் மைனஸ்னால் இது டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். இப்போ 1/4 ரூட் எக்ஸ் இன்ட்டு 1/, e பவர் ரூட் எக்ஸை ரூட்குள்ளே எழுதலாம், e பவர் ரூட் எக்ஸ்னு. பவரில் ப்ளஸ், டினாமினேட்டர் இருந்தால் ப்ளஸ் ஆஃப், இது வந்து நியூமரேட்டில் இருக்கிறனால e பவர் ரூட் எக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து dy/dx ஈக்குவல் டு e பவர் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 1/, இப்போ இது ரெண்டுமே ஒரே ரூட்குள்ளேயே எழுதலாம், ரூட் ஆஃப் எக்ஸ் e பவர் ரூட் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th sum. Differentiating with respect to x, y equal to log of log x. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாக் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ d/dx ஆஃப் லாக் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ இதுவும் செயின் ரூல், லாக்குள்ளே இன்னொரு லாக் ஃபங்க்ஷன் இருக்கிறனால ஃபஸ்ட்டு இந்த லாக் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ dy/dx ஈக்குவல் டு d/dx ஆஃப் log of log x. ஸோ இந்த லாக் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறனால அதுக்கு வந்து 1/xனால இதுக்குள்ளே லாக் எக்ஸ்ன்னு இருக்கிறனால 1/log x. இந்த ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாக் எக்ஸ் பண்ணுறப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ இதை இப்போ பண்ண போகிறோம் இன்ட்டு 1/x. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ dy/dx ஈக்குவல் டு 1/x log x. ஸோ இதுதான் ஆன்சர். Next 9th sum. Differentiating with respect to x, y equal to cos x by log x. ஸோ இது வந்து u/v மெத்தடில் இருக்கிறனால u/vக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், v du/dx மைனஸ் u dv/dx டிவைடட் பை v ஸ்கொயர். ஸோ இதில் வந்து u இருக்கிற இடத்துல cos x இருக்குது. ஸோ u வந்து cos xனா cos xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ du/dx ஈக்குவல் டு மைனஸ் sin x. அதே மாதிரி v வந்து log x இருக்குது, log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ dv/dx ஈக்குவல் டு 1/x. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். dy/dx ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, v du/dx. v வந்து v இருக்கிற இடத்துல log x இருக்கிறனால log x, du/dx இது வந்து மைனஸ் sin x மைனஸ் u இருக்கிற இடத்துல cos x இருக்கிறனால cos x, dv/dx வந்து 1/x பை v ஸ்கொயர்னால log x ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து டினாமினேட்டர் எக்ஸ் இருக்கிறனால இங்கே இதுக்கு டினாமினேட்டர் எதுவுமே இல்லாதனால இப்போ இங்கே இருக்கிற டேர்மை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் லாக் எக்ஸ். ஸோ 3 டேர்ம் இருக்குது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ கீழே எக்ஸ் இல்லாதனால இங்கே ஒரே டினாமினேட்டரை கொண்டு வர போகிறனால இங்கே வந்து 1/xஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்காக. ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை, இப்போ இந்த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் இங்கே வந்துடும் log x ஹோல் ஸ்கொயர்.
ஸோ டிவை பை டிஎக்ஸ் இதுதான் ஆன்சர். Next 10th sum. Differentiate with respect to xy equal to cos of log x plus e power x. ஸோ இதில் cos function, log function, e power x 3 ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ண போகிறோம். cos xக்கு d by dx of cos x வந்து minus sin x. அதே மாதிரி d by dx of log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x இதுதான். ஸோ இதில் எல்லாமே ஃபார்முலா வீடியோவில் கொடுத்துருப்பேன் நான், அது பார்த்துக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dy by dx equal to d by dx of cos of log x plus e power x. ஸோ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் இருக்கிறனால இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இது ஃபுல் டேர்மும் போடணும் செயின் ரூல்னால. மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ். இப்போது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x ப்ளஸ் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இ பவர் எக்ஸ் இதுதான். ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ dy by dx equal to மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ் plus e power x into 1 plus 1 by x plus e power x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரிய வரும். தேங்க்யூ.